Dear students, I welcome you to this video on Piaget's cognitive development stages. Piagetவின் அறிவு சார்ந்த வளர்ச்சி நிலையை பற்றி இந்த வீடியோவில் நாம் காண்போம். நாம் TNTET கொஸ்டின் பேப்பர் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி என்ற ஒரு பேப்பரில் இரண்டாவது யூனிட்டை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பியாஜேயோட 4 அறிவுசார் வளர்ச்சி நிலைகள். உதாரணத்துக்கு ஒரு மாணவரை பார்த்து நாம் கேள்வி கேட்போம், உனக்கு மூளை வளர்ந்து விட்டதா என்று. அந்த மூளை வளர்ச்சியை பற்றி அவர் கூறியிருக்கிறார். அவர் எவ்வாறு அந்த மூளை வளர்ச்சியை பற்றி கூறினார் என்றால், ஒரு லாங் டேர்ம் ஸ்டடி, ஒரு நீண்ட கால ஒரு ஆய்வுக்கு பின் தன்னுடைய மகளையே ஒரு ஆய்வு செய்து அவருடைய மூளை வளர்ச்சிகளை பார்த்து இவர் இந்த ஒரு 4 நிலைகளை கொடுத்திருக்கிறார். அந்த 4 நிலைகள் என்ன என்று சொன்னால், முதலாவது நிலை சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் 0 to 2 years, இரண்டாவது நிலை ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் 2 to 7 years, மூன்றாவது நிலை கான்க்ரீட் ஆப்ரேஷன் ஸ்டேஜ் தட் இஸ் 7 to 11 years, ஃபோர்த் வந்து ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜ் தட் இஸ் 12 years onwards. ஆக இந்த 4 நிலைகளை அவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த முதலாவது நிலையை பற்றி பார்ப்போம். சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், உடல் இயக்கம் சார்ந்த ஒரு அறிவு வளர்ச்சி என்பது குழந்தை வந்து இந்த 0 to 2 years தன்னுடைய உடல் மூமெண்ட், தவறுதல் போன்ற செயல்களை செய்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும். உணர்ச்சிகள் சென்சேஷன் மூலமாக ஒரு உணர்ச்சிகளை கற்றுக்கொள்ளும். ஒரு ஆப்ஜெக்ட் பர்மனன்சி, பொருளின் நிலைத்தன்மை பற்றி தெரிந்து கொள்ளும். உதாரணத்துக்கு ஒரு பொம்மையை எடுத்துவிட்டு அந்த பொம்மையை தேடி செல்லும். இதுதான் நம்மளுடைய இந்த சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். இரண்டாவது நிலை சொல்ல ப்ரீ ஆப்ரேஷன் ஸ்டேஜில் இந்த சைல்டு தன்னை பற்றியே சிந்திக்கும். ஈகோசென்ட்ரிக், சிம்பாலிக் லேர்னிங் நடைபெறும், லாங்குவேஜ் லேர்னிங் நடைபெறும், மொழிகளை நிறையா உச்சரிக்கும். வார்த்தைகள் லாலா பாபா பா என்ற உச்சரிகளை நாம் பார்த்திருப்போம். 2 வயது முதல் 7 வயது உள்ள குழந்தைகள் இவ்வாறு உச்சரிக்கும். அந்த மூன்றாவது சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் கான்க்ரீட் ஆப்ரேஷன் ஸ்டேஜ், பருப்பொருள் சிந்தனை வளர்ச்சி என்று சொல்கிறாங்க தமிழில். இந்த பருப்பொருள் சிந்தனை வளர்ச்சினா ஒரு செயலை செய்து பார்த்து அதை பற்றிய விஷயங்களை அறிந்து கொள்ளுதல். இப்போ ஒரு விஷயத்தை செய்து கற்றுக்கொள்ளுதல். உதாரணத்துக்கு இந்த பீரியடில் தான் இண்டக்டிவ் ரீசனிங்கிறது நடைபெறுது. இண்டக்டிவ் ரீசனிங் சொல்லணும்னா, இப்போ அவர் குடை எடுத்து கொண்டு வருகிறார், இவர் குடை எடுத்து கொண்டு வருகிறார், ஆகவே மழை பெய்கிறது. இது ஒரு காரணத்தை ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் டு ஜென்ரல் என்ற விஷயங்கள் இதில் நடைபெறும். 4வது நிலை தான் ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜ் என்று சொல்கிறோம். இதில் முழு வளர்ச்சி 12 years onwards. இதில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங்லாம் நடக்கும். வெதர் ஃபோர்காஸ்ட் இருக்குது, அதை பார்த்தோன்னா இன்றைக்கு எந்தெந்த இடங்களெல்லாம் மழை பெய்யும் என்று வெதர் ஃபோர்காஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடங்களில் நாம் வந்து என்ன செய்யணும், அதுக்கான மழைக்கு முன்னேற்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும். அப்படிங்கிற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங், ஒரு தியரி, இதெல்லாம் கற்றுக்கொண்டு இதன்படி நடைபெறுகிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் இந்த ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜ். இதில் ஒரு முழு வளர்ச்சி நடைபெறும். ஆகவே இந்த 4 நிலைகளை நம்மளுக்கு பியாஜே கொடுக்கிற ஒரு சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு உளவியல் அறிஞர் ஆவார். ஆகவே நீங்கள் இந்த பியாஜேயுடைய வளர்ச்சி நிலைகளை பற்றி தெரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.